வணக்கம் பொன்னியின் செல்வன் நேயர்களே. இது பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டு சோழனாக உங்கள் முன். இப்போது நம்ம எபிசோட் 6க்கு வந்திருக்கோம். எபிசோட் 5 வரைக்கும் என்ன ஓடுனது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மூலமாக பார்க்கலாமா? எபிசோட் 1ல் நம் நாயகன் வந்தியத்தேவன் காஞ்சியிலிருந்து வரார். யார்கிட்டருந்து வராரு? வடதிசை நாதண்ட நாயகன் நம்மளுடைய ஆதித்த கரிகாலன் இளவரசனிடமிருந்து வருகிறார். ரகசிய ஓலை கொண்டு வந்து வருகிறார். அந்த ஓலை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கும் தெரியாது. வீரநாராயணபுரத்தை அடையும் போது அங்கே இருக்கிற அணைகளை பார்த்து சோழர்களின் பெருமையை உணர்கிறான் வந்தியத்தேவன். அந்நேரத்தில் அவனுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கிற ஒரு ஆளோட நட்பு கிடைக்குது. அது நட்பாகவும் இருக்குமா, பகைமையாக மாறுமா, அது பின்னாடி தான் தெரியும். அப்போது அதே வீரநாராயணபுரத்தில் அந்த ஏரியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய பழுவேட்டரையர் கூட்டம் வருகிறது. அதில் பெரிய பழுவேட்டரையன் பதாகை செல்லும் பொழுது பின்னாடியே மூடு பல்லக்கும் வருகிறது. மூடு பல்லக்கில் ஒரு ராணி. அந்த ராணி வந்தியத்தேவனை பார்க்கிறாள். ஆனால் வந்தியத்தேவனுக்கு பின்னால் இருக்கும் ஆழ்வார்க்கடியானை பார்த்து பயந்து கொள்கிறாள். அப்போது என்ன நடக்கிறது? வந்தியத்தேவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த ராணி ஆழ்வார்க்கடியானை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? அதே சந்தேகத்துடன் முன்னேறி செல்கிறான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனிடம் ஒரு உதவி கேட்கிறான். அந்த பல்லக்கில் செல்லும் பழுவூர் ராணியிடம் ஓலை கொடுக்கும்படி. ஆனால் வந்தியத்தேவனோ எந்த சிக்கலிலும் சிக்கிக்கொள்ள விரும்பாமல் தவிர்த்து விடுகிறான். ஓலையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். பின் இருவரும் பிரிந்து வந்தியத்தேவன் கடம்பூருக்கு செல்கிறான். கடம்பூர் கோட்டையில் உள்ளே நுழைவதற்கு தடாலடியாக சண்டை போட்டு உள்ளே நுழைகிறான். அவனை பிடிக்க வரும் வீரர்களிடமிருந்து கந்தமாறன் காப்பாற்றுகிறான். கந்தமாறன் யார்? வந்தியத்தேவனின் பழைய கால நண்பன். நண்பனின் வீட்டிற்கு வரும்போது வரவேற்பு இப்படியா கிடைக்க வேண்டும் என்று வந்தியத்தேவன் கந்தமாறனிடம் கேட்கிறான். கந்தமாறனோ பழுவூர் கோட்டை வரவேற்பு அது அப்படித்தான் இருக்கும் என்று சிரித்து மழுப்புகிறான். வந்தியத்தேவன் கடம்பூர் கோட்டையின் அந்த இரவு தங்குவதற்கு விரும்புகிறான். கந்தமாறனோ நண்பனை பழுவேட்டரையரிடமும் தனது தந்தையான செங்கன்னார் சம்புவரையரிடமும் அறிமுகப்படுத்துகிறான். வந்தியத்தேவனின் வரவு சம்புவரையருக்கும் பழுவேட்டரையருக்கும் பிடித்தமில்லை. இரவு உணவு உண்ட பின் குரவை கூத்து பார்த்துவிட்டு தூங்கச் செல்கிறான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் கனவில் வருவதுதான் இனி பார்க்க போகிறோம். இப்போ நாமும் அந்த இரவுக்குள், அந்த கனவுக்குள் போகலாமா? அந்த இரவு கடம்பூர் மாளிகையின் எல்லா சத்தங்களும் மெதுவாக மங்கிவிட்டது. எல்லா மக்களும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு மனம் மட்டும் அமைதியை காணவில்லை. வந்தியத்தேவன் நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கண்களை அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனம் மட்டும் அமைதியை காணவில்லை. அவன் உள்ளம் விழித்திருந்தது. அந்த உள்ளத்தின் குழப்பம் ஒரு கனவாக உருவெடுத்தது. அவன் தன்னை ஒரு இருண்ட காட்டின் நடுவில் நின்றபடி கண்டான். அங்கு ஒளி இல்லை. சுற்றிலும் ஒரு அடர்ந்த இருள் மட்டும் அந்த அமைதியை உடைத்தது. ஒரு மெல்லிய குரல். பின்னர் அது பல குரல்களாக மாறியது. அவன் சுற்றி சுற்றி பார்த்தான்.
இருட்டிலிருந்து சில கண்கள் மின்னின. அவை என்ன தெரியுமா? ஓநாய்களின் கண்கள். அவற்றோடு நரிகளின் கூட்டமும் அவனை சுற்றி கொண்டது. அந்த கண்களில் பசி மட்டும் இல்லை, ஒரு நோக்கமும் இருந்தது. அவன் பின்னால் செல்ல முயன்றான். ஆனால் அவன் கால்கள் நகரவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு தீப்பந்த ஒளி அந்த இருளை வெட்டியது. அவன் முன்னால் ஒரு காளி கோவில் தோன்றியது. அந்த கோவிலின் முன் ஒரு பூசாரி. அவன் கையில் பலி கொடுக்கும் ஒரு அரிவாள். அவன் முகத்தில் ஒரு பயமூட்டும் சிரிப்பு. அவன் கண்கள் வந்தியத்தேவனை துளைத்தது. அந்த பூசாரி மெதுவாக சொன்னான், "பலி வேண்டும்." அந்த வார்த்தை அந்த காட்டின் முழு இருளையும் நிரப்பியது. மீண்டும் பூசாரி, "காளிக்கு அரசகுலத்தின் பலி வேண்டும்" என்று கூறுகிறான். வந்தியத்தேவனோ, "நானும் ஒரு அரசன்தான். ஆனால் எங்களது குலம் 300 ஆண்டுகளுக்கு முந்தையது" என்று கூறினான். அப்போது பூசாரி கூறுகிறான், "எனக்கு 1000 காலத்து அரசகுலப் பலி வேண்டும். நீ தேவையில்லை" என்று கூறுகிறான். அந்த ஓநாய்களும் நரிகளும் ஒரே நேரத்தில் கத்தின. அந்த சத்தத்தில் வந்தியத்தேவன் திடீரென விழித்தான். அவன் உடல் முழுவதும் வியர்வை. அவன் மூச்சு வேகமாக இருந்தது. அது ஒரு கனவா அல்லது எச்சரிக்கையா? கண்களை மெதுவாக சுழற்றி சுழற்றி பார்த்தான் வந்தியத்தேவன். அங்கு தூரத்தில் மதில் மேல் ஒரு மனித தலை. அதை உற்று நோக்கும்போது தலை மட்டுமல்ல, தலையோடு சேர்ந்து உடலும் மதில் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. சற்று அதிர்ச்சியான வந்தியத்தேவன் உன்னிப்பாக கவனித்தான். அடடா! நம் வந்தியத்தேவன் யாரை பார்த்தான்? ஆழ்வார்க்கடியானை. ஆழ்வார்க்கடியானை மதில் மேல் தொங்கவிடவில்லை. ஆழ்வார்க்கடியான்தான் மதில் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் முகத்தில் தெரிந்த ஒரு மர்ம பார்வை வந்தியத்தேவனை எச்சரிக்கை செய்தது. இந்நேரத்தில் இந்த இடத்தில் ஆழ்வார்க்கடியான் எதற்கு வந்திருக்கிறான்? அதே இரவு மாளிகையின் வெளியே அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியின் மேல் ஒரு மனிதன் நிழலாக நகர்ந்தான். அவன் மதிலின் மேல் நடந்து கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு அடியும் அளவானது. வந்தியத்தேவன் கீழே பார்த்தான். மாளிகையின் நடுவில் உப்பரிகையில் சில நிழல்கள் நகர்ந்தன. அவன் கவனமாக பார்த்தான். அது ஒரு கூட்டம் போல் தெரிந்தது. இரகசிய கூட்டம். சதி தெரியும் தருணம். அதே நேரத்தில் மாளிகையின் உள்ளே வந்தியத்தேவன் அமைதியாக நடந்தான். அவன் மனதில் கனவின் தாக்கம் இன்னும் இருந்தது. மதில் மேல் ஆழ்வார்க்கடியான், உப்பரிகையில் இரகசிய கூட்டம், கனவில் ஒரு எச்சரிக்கை. அந்த கூட்டம் யார்? அவர்கள் பேசுவது சதியா? அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. சிற்றரசர்கள், படைத்தலைவர்கள், அரசியல் சக்தி கொண்டவர்கள். அவர்கள் பேசுவது ஒரு முடிவு. அது இந்த சோழ நாட்டின் எதிர்காலம். அந்த இரவு ஒரு சதி உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதன் முழு முகம் இன்னும் மறைந்து இருந்தது. அந்த கூட்டத்தில் யார் தலைவன்? யாரை பலியாக்கப் போகிறார்கள்?
வந்தியத்தேவன் இந்த சதியில் சிக்குவானா? அவன் கண்ட கனவு கனவு மட்டுமா, அல்லது ஒரு எச்சரிக்கையா? இரகசிய சதி அது மெல்ல வெளிப்படத் தொடங்கியது. மதிலின் மேல் ஆழ்வார்க்கடியான் கவனித்தான். மாளிகையின் உள்ளே வந்தியத்தேவன் அதை உணர்ந்தான். ஒரே இரவு, ஒரே சதி. அதை பார்த்த இரு மனிதர்கள். ஆனால் அந்த சதியின் தலைவன் யார்? அந்த கூட்டத்தில் யார் இருந்தார்கள்? யாரை பலியாக்கப் போகிறார்கள்? சோழ நாட்டின் விதி இந்த இரவில் தீர்மானிக்கப்படலாம். அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.